Right. Good evening to all. Now we will continue biology class today. So முன்னாடி ஏற்கனவே நம்ம அந்த யூனிட் நம்பர் 20 breeding and biotechnology அதுல plant breeding சம்பந்தமா பார்த்தோம். Plant breeding எதுக்காக பண்றோம்? நியூ வெரைட்டிஸ் உருவாக்கணும், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி உருவாக்கணும், நியூட்ரியன் குவாலிட்டி இருக்கிற பிளான்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். அதுல மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் அப்படின்னு இன்னொரு பார்ட், மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங். இதுல நான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன்ல மாஸ் செலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தினேன். இதுல இருந்தா நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இந்த மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் அப்படின்னா இதுல ஒரு 5 மெத்தட் இருக்கு, புக்ல கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 2 இதுல எது வேணாலும் கேட்கலாம் 5 மார்க் கொஸ்டின்ல. சோ அப்போ நீங்க பிளான் கிராப் ஃபீல்டுல கொண்டு வரும். கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு வெரைட்டிஸை இங்க கொண்டு வந்து இந்தியன் கண்ட்ரீஸ்ல நம்ம நேட்டிவ் பிளேஸ்ல எக்ஸாட் பேசியோலஸ் முங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களுக்கு. பேசியோலஸ் முங்கோ அது ஒரு பிளாக் கிராம் மாதிரி இருக்கக்கூடிய உளுந்து வெரைட்டி. அது ஸோ wait for 2 minutes. We will change the battery in the speaker, then we will continue. Sorry for inconvenience. Right. So we will continue now. Phaseolus mungo of new varieties. இது exotic species, Phaseolus mungo. அப்ப அந்த exotic introduce பண்றதுனால கண்டிஷன் நிறைய yield அது நம்ம introduce. அடுத்து செலக்ஷன் அப்படின்னா மெத்தட். இந்த செலக்ஷன் இட் இஸ் தி ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் மிக்ஸ்டு மிக்சேஷன் கிரவுண்ட் வச்சுங்களேன். நல்ல ரெட் கலர்ல இல்ல நல்ல சீடு இல்ல இருக்கிறது. இதுதான் இந்த வெரைட்டிஸ் என்ன டிஎம்பி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா AK10. இதெல்லாம் இந்த கிரவுண்டட் வெரைட்டிஸ். இந்த வெரைட்டிஸ் மாஸ் செலக்ஷன் மூலமா உருவாக்குறது. சோ அப்போ சீட்ஸ் ஆஃப் better plants are selected. அந்த செலக்ஷன்ல 3 மெத்தட் இருக்கு பாருங்க. மாஸ் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன், க்ளோஸ் செலக்ஷன். அதை நான் ஆஃப் பண்ணேன் ஸ்லோவா. சோ மாஸ் செலக்ஷன் இதுல என்ன எக்ஸாம்பிள், பியூர் லைன் செலக்ஷன்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு 3 ரைட். அடுத்து பாருங்க, இதுல மாஸ் செலக்ஷன் முதல்ல எடுத்துக்கும்.
It is the best plant showing, I mean, the seeds of best plant. Desired character இருக்கிற ஒரு seeded plant நம்ம எடுத்துறோம். இப்ப பாருங்க நமக்கு தேவையான decided plant seed வந்து அங்க டயகிராம்ல ரவுண்ட் ரவுண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது தேவை decided plant. பட் இந்த சீட் வந்து நிறைய பிளான்ட்டோட மிக்ஸ் ஆயிருக்கு. மற்ற சீடோட கிரவுண்ட் ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள், ரவுண்ட் அப்படின்ட்டு 3 வெரைட்டி கிரவுண்ட் நெட்டை நான் இங்க வரைஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த 3 வெரைட்டிஸ்ல இதுல பெஸ்ட் வெரைட்டி எது, அதை நம்ம ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இதுதான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எதை நம்ம நினைக்கிறோமோ அந்த வெரைட்டிஸை ஸ்டார்ட் அவுட் பண்றதுதான் மாஸ். ஸோ அப்போ seeds of best plants showing desired characters are collected from mixed population. இது வந்து பாத்தீங்கன்னா mixed population. mixed population இதுக்கு என்ன மீனிங்? இது ஒரு வகையான கிரவுண்ட் செடி, இது ஒரு வகையான கிரவுண்ட் நட். இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க, இது ஒரு வகையான கிரவுண்ட் நட். இந்த 3 வகையான கிரவுண்ட் நட்ஸை காமிச்சிருக்கிறேன். இதுல நாம பெட்டர் வெரைட்டி, டிசைர்டு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸை நம்ம எடுக்க போறோம். அப்போ இந்த சீட் எல்லாத்தையும் விதைக்கிறோம். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை வெளியில எடுக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அல்லது இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது செகண்ட் ஜெனரேஷன் வச்சுங்களா. இப்ப வெளியில கிடைக்கிறது செகண்ட் ஜெனரேஷன். அதுல நம்ம இதுல ஆக்சுவலா இதுல கொஞ்சம் செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய மிக்ஸ்டு பாப்புலேஷன், அதாவது அந்த ரவுண்ட் மாதிரி பாருங்க, இந்த வெரைட்டிஸ் இதுல இருக்கு. இந்த 2 வகையான வெரைட்டிஸை நம்ம இதுல செலக்ட் பண்றோம். இது வந்து செகண்ட் ஜெனரேஷன். சோ செகண்ட் ஜெனரேஷன்ல நம்ம கிரவுண்ட் 2 வகையில நம்ம அதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரோம். அடுத்தது இதுல இந்த நம்ம கலெக்ட் பண்ணி இது பொழுது தேர்ட் ஜெனரேஷன் அல்லது ஒரு 7-8 தலைமுறை தாண்டி 8வது 9வது ஜெனரேஷனுக்கு அப்புறம் இந்த கிரவுண்ட் மட்டும் அப்படியே நிறைய இந்த கேரக்டர் மட்டும் தான் தேவை, இதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்றோம். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்படின்னா ஒரு 7 or 8th ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சீடு வந்து ஃபுல்லா இந்த கிரவுண்ட் சீடியா நம்ம மாத்தலாம். இந்த சீடை ஸ்டோர் பண்ணி இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கிரவுண்ட் நம்ம நிறைய உருவாக்கலாம். இதுதான் மாஸ் செலக்ஷன். வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கிரவுண்ட்ல. அதுல நமக்கு தேவையான வெரைட்டிஸ் இது எடுத்த உடனே ஆரம்பத்திலேயே அப்படியே ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். ஒரு செகண்ட் ஜெனரேஷன்ல அதுல இருந்து கிடைக்கிற அதை தனியா சார்ட் அவுட் பண்ணி தேர்ட் ஜெனரேஷன்ல 3rd 4th 5th இதெல்லாம் கிராஸ் பண்ணி 7 or 8th ஜெனரேஷன்ல தான் உங்களுக்கு டிசைர்டு கேரக்டர் பிளான்ட்டை பியூரா அதுல கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாஸ் செலெக்ஷன்ல வரக்கூடிய ஒரு மெத்தட், மாஸ் செலெக்ஷன் மெத்தட். இதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த வெரைட்டிஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். TMV2 and AK10. TMV இந்த 1 மார்க்ல பாத்துக்கணும். TMV2 and AK10 கிரவுண்ட் நட் வெரைட்டிஸ். சோ இந்த 2 வெரைட்டிஸும் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். So these 2 varieties பாருங்க, மாஸ் செலக்ஷன்ல நிறைய வெரைட்டி மிக்ஸ்டு பாப்புலேஷன்ல இருந்து நமக்கு தேவையான வெரைட்டிஸை ஒரு 7th or 8th ஜெனரேஷன்ல எடுக்கிறோம். I think now it is audible. So here கரெக்டா வருதுங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, இப்போ இதுதான் இங்க மாஸ் செலக்ஷன் டயகிராம போட்டுட்டு இது செகண்ட் ஜெனரேஷன், இது 7th or 8th ஜெனரேஷன் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணுங்க. 7th or 8th ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டர் இருக்கிற பிளான்ட் இது கிராப் வெரைட்டிஸ். அப்ப இந்த மெத்தட் இது ஈஸியா டயகிராம் போடலாம். புக்ல இருக்கிற மாதிரி அப்படியே பண்ண தேவையில்ல. ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர், ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர், ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி சிம்பிளா நீங்க போட்டுட்டு செகண்ட் ஜெனரேஷன்ல 2 மட்டும் காமிங்க. ஒரு சக்சீடிங் ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஒரு 7th 8th ஜெனரேஷன் எல்லாமே அந்த டிசைர்டு கேரக்டர் வெரைட்டிஸை காமிச்சிடும். இது யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த சீடோட ஸ்ட்ரக்சர் இது. ரைட். நவ் லெட் us see the next pure line selection method. What is called pure line selection method?
The pure line selection method la பாருங்க, it is the progeny of a single individual obtained by self breeding. Progeny of single individual, ஒரு இண்டிவிஜுவலோட progeny அதோட generation after generation. Progeny of single individual, இந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் பிளான்ட் எடுத்துக்கிட்டு அதோட ஜெனரேஷன்ல வர்றது அப்படியே எடுத்துட்டே வர்றது தான், செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே வர்றது தான் பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை எப்படி நம்ம பண்ண முடியும்? இட் இஸ் அப்டைன்டு பை மீன்ஸ் ஆஃப் செல்ஃப் பிரீடிங். செல்ஃப் பிரீடிங் அப்படின்னா அதே இனத்தை ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய சீடை திருப்பி திருப்பி பயிர் வச்சுக்கிட்டே வரணும். இதை செல்ஃப் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ pure line is the progeny of a single individual obtained by self breeding. இதான் டெஃபினிஷன் 2 லைன்ல அங்க கொடுத்துருக்குது, அதை நல்லா தரவா பாத்துங்க. pure line selection, right? This is also called individual plant selection. இந்த pure line selection இன்னொரு பேர் என்னன்னா individual plant selection. individual plant selection. What is called individual plant selection அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதணும். progeny of a single individual obtained by means of self breeding is called pure line selection. It is also called individual plant selection. ஒரு இண்டிவிஜுவலோட அதோட எங்கோட் அப்படின்னு அர்த்தம், அதோட அப்படின்னு அர்த்தம், ரைட்? இப்போ இதுல பாருங்க, இதை எப்படி நம்ம உருவாக்குறது? பியூர் லைன் செலெக்ஷன்ல a large number of plants are selected from self pollinated plants. self pollination of crop. அப்போ இங்க நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாலினேஷன் ப்ராசஸ் என்னன்னா செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வேற வேற வெரைட்டிஸ், அதுல இருக்கிற பொலன் கிரைன்ஸும் ஓவியல்ஸும் வேற வேற வெரைட்டிஸ் ஒன்னா சேர்ந்து வேற ஒரு வெரைட்டிஸ் உண்டாக்கணும், அதை அவாய்ட் பண்ணிடணும். இங்க செல்ஃப் பாலினேஷன் மெத்தட் மூலமா தான் இந்த ப்ராஜெனியை நீங்க சிங்கிள் இண்டிவிஜுவல்ல இருந்து கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, செல்ஃப் பிரீடிங் பண்றோம், செல்ஃப் பாலினேஷன் பண்றோம். அந்த பிளான்ட்டோட ஓவியலையும் அந்த போலன் கிரைன்ஸையும் ஒன்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணாதான் அதோட ப்ராஜெனி அது மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஒரிஜினல் பேரண்ட் மாதிரி இருக்கும். கிராஸ் பாலினேஷன் அங்க பண்ணீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து வித்தியாசமா தெரியும், வேற ஒரு வெரைட்டியா இருக்கும். இது பியூர் லைன் செலெக்ஷன் கிடையாது. ஸோ இன் பியூர் லைன் செலெக்ஷன் வி ஆர் ஃபாலோயிங் செல்ஃப் பாலினேஷன் ஆஃப் த particular parents, I mean crop varieties. Individual plants progenies from them are evaluated separately. அந்த individual plant நம்ம evaluate பண்ணினே ஒரு generation after generation. இதுல பாத்தீங்கன்னா இந்த pure line variety, இதுல இருந்து கிடைக்கக்கூடியது pure line variety. It is similar genotypically and phenotypically. இந்த ப்ராஜெனி பாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும், உருவத்திலையும் சரி அதோட ஜீனோட அமைப்புலையும் சரி பார்க்கறதுக்கு பேரண்ட் மாதிரி இருக்கிறதுனால the individual plants or progeny are similar to that of their parents, phenotypically and genotypically. இதுதான் பியூர் லைன் செலெக்ஷன். அப்ப பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்ற அந்த மெத்தட் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் கிராப் எடுத்துக்கிறோம், பெட்டர் வெரைட்டிஸ், அந்த வெரைட்டிஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஜெனி எடுக்கிறோம், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல அதே இண்டிவிஜுவலோட ப்ராஜெனி எடுக்கிறோம். அப்போ இங்க அதே இண்டிவிஜுவலோட ப்ராஜெனி எடுக்கணும் அப்படின்னா அந்த செல்ஃப் பிரீடிங் பண்ணணும். செல்ஃப் பிரீடிங் மீன்ஸ் செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் ஷுட் பி அவாய்டட், இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணாதான் இந்த பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராஸ் பாலினேஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது பியூர் லைன் செலெக்ஷன்ல வராது. ஸோ பியூர் லைன் செலெக்ஷனுக்கு முக்கியமா தேவை செல்ஃப் பாலினேஷன். அப்போ அந்த இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன் அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பேர், which is called individual plant selection. Pure line selection is also called individual selection in plant breeding, right? இது ஒரு மெத்தட். ஸோ இதெல்லாம் சிம்பிளா ஈஸியா எழுதலாம், ஆன்லைன் எழுதலாம். ஒரே வெரைட்டில இருந்து கிடைக்கக்கூடிய கிராப் வெரைட்டிஸ், அதுதான் பியூர் லைன் செலெக்ஷன். அடுத்து மூணாவது பாருங்க, குளோனல் செலெக்ஷன். இதுக்கு என்ன மீனிங்? A group of plants produced from single plant through vegetative or asexual reproduction. Clonal selection அப்படின்னா a group of plants produced from single plant. ஒரு சிங்கிள் பிளான்ட் இருக்குது, இந்த சிங்கிள் பிளான்ட்ல இருந்து நமக்கு தேவையான நிறைய பிளான்ட், நம்பர்ஸ்ல நிறைய இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் பிளான்ட் எல்லாமே. ஸோ எனார்மஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ்
enormous number of plants were produced. Number of same plant, ஒரே மாதிரி உருவத்தில் இருக்கக்கூடிய எனார்மஸ் நம்பர் அந்த சிங்கிள் பிளான்ட்ல இருந்து உருவாக்குற அந்த மெத்தடுக்கு பேர் தான் குளோனல் செலக்ஷன். குளோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட் கார்பன் காப்பீஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட ஒரே மாதிரி உருவக்கூடிய ஜெராக்ஸ் குளோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாக்ட் கார்பன் காப்பீஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர். அப்போ ஒரு இண்டிவிஜுவல்ல ஒரு பிளான்ட்ல இருந்து நிறைய சிமிலர் பிளான்ட் அதே மாதிரி பேரண்ட் மாதிரி இருக்கிற பிளான்ட் உருவாக்குற இந்த மெத்தடுக்கு பேரு குளோனல் செலக்ஷன். இதுல என்ன பண்ணணும்? ஆல் த பிளான்ட்ஸ் ஆஃப் எ குளோன் ஆர் சிமிலர் இன் போத் ஜீனோடைப் அண்ட் பினோடைப். உருவத்திலையும் ஜீனோட அமைப்பிலும் பேரண்ட் மாதிரியே இருக்கும். Selection of desirable clone from a mixed population of vegetatively propagated crop is called clonal selection. அந்த கடைசி 4 லைன்ல அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த புக்ல மார்க் பண்ணிட்டு அத டெஃபினேஷன்ல கேட்கும்போது நீங்க எழுதணும். அது selection of desirable clone from mixed population vegetatively propagated crop is known as clonal selection. அந்த மிக்ஸ்டு பாப்புலேஷன்ல இருந்து டிசைரபிள் கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த குளோன்ஸை நிறைய செலக்ட் பண்ணி உருவாக்குறதுக்கு தான் குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட், இது ஒன்று. ஸோ அப்போ இந்த மூணுமே செலக்ஷன்ல வரக்கூடிய மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங்ல செலக்ஷன்ல வரக்கூடிய 3 பார்ட்: மாஸ் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன், குளோனல் செலக்ஷன். ரைட், இதுல மாஸ் செலக்ஷன் கொஞ்சம் பார்த்துங்க, 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ரைட் அ நோட் ஆன் எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் அப்படின்னு கேட்கும்போது இதுல எழுதலாம். இல்ல எல்லாமே ஜென்ரலா கேக்குறாங்க அப்படின்னா செலக்ஷன்ல ஏதாவது ஒரு மெத்தட் மாஸ் செலக்ஷன் மட்டும் எழுதினா போதும். இத ஜஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி விட்டுரும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற பட்சத்தில். ரைட், இது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, தேர்ட் பாலிப்ளாய்டி பிரீடிங். சோ இது வரைக்கும் பார்த்து நம்ம 2 பார்த்துருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட். செகண்ட் வந்து செலக்ஷன், இட் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் பிளான்ட் பிரீடிங், அது பார்த்தோம். அதுல 3: மாஸ் லைன் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன், இன்னொரு லாஸ்டா பாத்தீங்கன்னா குளோனல் செலக்ஷன் அப்படின்னு அதுல பார்த்தோம். இப்ப 3வது டைப்ஸ் ஆஃப் பாருங்க பிளான்ட் பிரீடிங் மெத்தட்ஸ்ல பாலிப்ளாய்டி பிரீடிங் அப்படின்றதுக்கு போவோம். பாலிப்ளாய்டி பிரீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? reproducing organism have 2 complete set of chromosome in their somatic cell. ஏதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், இந்த பிளான்ட்டோட இந்த செல் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு செல்லு, அந்த செல்லோட நியூக்ளியஸ்ல இருக்கிற குரோமோசோம்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எத்தனை இருக்குது? ஒரு 2 செட்டா இருக்கும். அந்த 2 செட்டை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்? 2n. அப்ப அந்த 2 செட் இருக்கிறது தான் நம்ம டிப்ளாய்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் கால்டு டிப்ளாய்ட்? The 2 sets of chromosome in an individual is represented as diploid. அப்ப அந்த பிளான்ட்டோட லீஃப், ஸ்டெம், ரூட் எக்ஸப்ட் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃப்ளவர், அதுல ஆண்ட்ரிஷியம், அந்த கைனீசியம், ஆண்ட்ரிஷியம், இதை தவிர மீதி இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் டிப்ளாய்ட் செல்ஸ். ஐ மீன் டிப்ளாய்டு செல் அப்படின்னு சொல்லலாம். டிப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிளான்ட்டோட சொமேட்டிக் செல் அப்படின்னா பாடி செல் அப்படின்னு அர்த்தம். அந்த சொமேட்டிக் செல்ல டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கும். அதுவே கேமெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கேமெட்டிக் செல், கேமெட்ஸ்னா அதோட போலன் கிரைன், ஓவியூல், இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுல இந்த குரோமோசோமோட எண்ணிக்கை பாதி தான் இருக்கும். அதை வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹாப்ளாய்டு கண்டிஷன். அப்போ டிப்ளாய்டு கண்டிஷன்னா என்ன, ஹாப்ளாய்டு கண்டிஷன்னா என்ன அப்படின்றதுக்கான மீனிங் இங்க இருக்கு. இந்த செக்ஸ் டெட்டர்மினேஷன்ல நான் சொல்லியிருக்கிறேன். பாடி செல்ல 46 குரோமோசோம் நமக்கு, இது டிப்ளாய்டு கண்டிஷன். ஸ்பெர்ம் செல்ல இல்ல எக்ஸ் செல் இதுல பாத்தீங்கன்னா 23 தான் இருக்குது, இது ஹாப்ளாய்டு கண்டிஷன். அப்ப கேமெட்ஸ்ல ஹாப்ளாய்டு கண்டிஷன், பாடி செல்ல டிப்ளாய்டு கண்டிஷன். இது பிளான்டா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதுதான். Now you know the term what is called diploid condition and what is called haploid condition. And the haploid condition can be represented by n, singlet. Diploid condition can be represented by 2n. அந்த டெட்ராப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராப்ளாய்டினா 4n அப்படின்னு அர்த்தம். ஹெக்ஸாப்ளாய்டி அப்படின்னா 6n அப்படின்னு அர்த்தம். இது ஹெக்ஸாப்ளாய்டி, இது டெட்ராப்ளாய்டி, இது டிப்ளாய்டி, இது மோனோப்ளாய்டி. அப்போ n, 2n, 4n, 6n இதெல்லாம் என்னது? குரோமோசோமல் கண்டிஷனை குறிக்குது.
குரோமோசோம் செட்டா இருக்கிறது குறியுது. ஒரே எண்ணுன்னா ஒரு செட்டு குரோமோசோம், அது எத்தனை நம்பர் ஒன்னாலும் இருக்கட்டும். இப்போ ஆணியன்ல பாத்தீங்கன்னா 16 குரோமோசோம்ஸ், நமக்கு 46 குரோமோசோம், 23 பேர்ஸ், 2 செட்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பிளான்ட்டுக்கு அந்த குரோமோசோமல் நம்பர் வந்து கான்ஸ்டன்ட். அது 2 செட்டா இருந்ததுன்னா டிப்ளாய்டு, ஒரு செட் மட்டும் இருந்ததுன்னா ஹாப்ளாய்டு, 3 செட் இருக்குதுன்னா ட்ரிப்ளாய்டு, 4 செட் இருக்குதுன்னா டெட்ராப்ளாய்டு, 6 செட் இருக்குதுன்னா எக்ஸாப்ளாய்டு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். இது எதுக்காக சொல்றேன்னா, பாலிப்ளாய்டு அப்படின்னா நார்மலா 2 செட் இருக்கணும் பாடி செல்ல, அதை தவிர 4 செட் இல்ல 6 செட் குரோமோசோம் இருந்து புதுசா ஒரு கேரக்டர்ஸ் உருவாக்கும் பிளான்ட். ஒரு நியூ வெரைட்டிஸ் உண்டாகும். திடீர்னு ஒரு நல்ல வெரைட்டிஸும் உண்டாக்கலாம். அதோட சீடோட குவாலிட்டிஸும் அதோட கிரைன்ஸோட குவாலிட்டிஸும் நமக்கு நிறைய நியூட்ரியன்ட் ரிச் வெரைட்டா இருக்கலாம், இல்ல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியா கூட இருக்கலாம். அப்ப பாலிப்ளாய்டி உருவாக்குனா நமக்கு அதுல நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த நம்ம பாலிப்ளாய்டு பிரீடிங்க்கு போறோம். பாலிப்ளாய்டியை உருவாக்கி நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் உருவாக்கு. ரைட். இப்ப இது எப்படி செய்யறாங்க பாருங்க. இதுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பான். டிப்ளாய்டுனா என்ன, ஹாப்ளாய்டுனா என்ன, பாலிப்ளாய்டுனா என்ன அப்படின்றதுக்கான மீனிங் அங்க கொடுத்துருக்கான். இப்போ இந்த பாலிப்ளாய்டு இருக்கு பாருங்க, இட் கேன் பி இன்டியூஸ்டு. சரி, குரோமோசோமல் நம்பர் வந்து சார் டிப்ளாய்டு இருக்கணும் இல்லைன்னா ஹாப்ளாய்டு இருக்கணும். பாடி செல்னா டிப்ளாய்டு, கேமெட் செல்னா ஹாப்ளாய்டு. இதுதானே குரோமோசோமல் கண்டிஷன். இப்ப நம்ம கூட தான் இருக்குது உடம்புல டிப்ளாய்டு கண்டிஷன். 46 குரோமோசோம், 2 செட். ரீப்ரொடக்டிவ் செல், ஸ்பெர்ம் செல் இல்ல எக்ஸ் செல் ஃபீமேல் எடுத்துங்களா, அதுல வந்து பாதி குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ கேமெட்ல ஹாப்ளாய்டு, உடம்பு செல்ல சொமேட்டிக் செல்ல டிப்ளாய்டு. இத மீறி இங்க டெட்ராப்ளாய்டி, எக்ஸாப்ளாய்டி, ட்ரிப்ளாய்டி, 3N இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இது வந்து அப்நார்மலா வருது, ஏதோ நம்ம தூண்டுறோம். இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் இன்டியூஸ்டு ப்ரீடிங். ஒரு கெமிக்கல்ஸ்னாலயோ இல்ல சம் பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலமோ நம்ம இதை உருவாக்குறோம். அப்போ நார்மல் 2N விட ஒரு 4N 6N நம்பர்ஸ் குரோமோசோம் அவ்வளவு அளவுக்கு அந்த இண்டிவிஜுவல் பிளான்ட்ல இருக்குதுன்னா இதுதான் பாலிப்ளாய்டி. அப்போ பாலினா மெனின்னு அர்த்தம். பிளாய்டி அப்படின்னா குரோமோசோமல் கண்டிஷன், மெனி குரோமோசோமல் கண்டிஷன், அதுதான் பாலிப்ளாய்டு. நார்மலை விட அதிகமா இருக்கு, டிப்ளாய்டு கண்டிஷனை விட அதிகமா இருக்கு. இதுதான் பாலிப்ளாய்டு. அப்ப அந்த பாலிப்ளாய்டியை எப்படி நம்ம தூண்டுறோம்? பை மீன்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். அந்த பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் என்ன? ஹீட், கோல்டு ட்ரீட்மெண்ட், இல்ல எக்ஸ்ரே. கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா கோல்சிசின் இதெல்லாம். அப்போ இந்த பாலிப்ளாய்டில எந்தெந்த ஏஜென்ட்ஸ் மூலமா இந்த பாலிப்ளாய்டியை நம்ம தூண்டுறோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஏஜென்ட். 1 மார்க்ல கேட்பான். So which of the following are the physical agents for polyploidy breeding? Physical agents. The physical agents ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. Heat, cold treatment. அந்த பிளான்ட் ஹீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம், இல்ல அதிக கோல்டுல அதை சப்ஜெக்ட் பண்றோம். ஹீட், கோல்ட் அண்ட் எக்ஸ்ரே செலுத்துறோம். சில நேரத்துல இந்த எக்ஸ்ரே செலுத்துவதன் மூலமா அந்த பிளான்ட்ல உள்ள இருக்கிற அந்த குரோமோசோம் வந்து அப்படியே அதிகமாகலாம். இதுதான் பாலிப்ளாய்டிக்கான பிசிக்கல் ஏஜென்ட்ஸ். அதே மாதிரி பாலிப்ளாய்டிக்கான கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்ன? இந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் ஒன்னு கொடுத்துறான் பாருங்க. the chemical agents of polyploidy breeding are colchicine. அந்த ஸ்பெல்லிங் பாத்துங்க, COLCHI, colchicine. இது வந்து கெமிக்கல் ஏஜென்ட். இந்த colchicine வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். What is colchicine? Write its role. The colchicine அப்படின்னா it is a chemical substances and these chemical substances stops mitosis at metaphase stage. இதோட வேலை என்ன அப்படின்னா மைட்டாசிஸ் நடக்குதுன்னு வச்சுங்களா, மைட்டாசிஸ் அல்லது மியாசிஸ். மியாசிஸ்க்கு முன்னாடி முதல்ல மைட்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அப்ப அந்த மைட்டாசிஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது? அந்த குரோமோசோம் மைட்டாசிஸோ இல்ல மியாசிஸோ ஏதாவது ஒரு ஸ்டேஜ், கேமெட் ஃபார்மேஷன்ல மியாசிஸ் நடக்கும், பாடி செல்ல மைட்டாசிஸ் அப்படின்னு நடக்குது. அப்போ இந்த மியாசிஸோ இல்ல மைட்டாசிஸ்லயோ உனக்கு என்ன நடக்குது? டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரோஃபேஸ் இல்லைங்களா, மெட்டாஃபேஸ்,
அனாஃபேஸ், டீலோஃபேஸ் அப்படின்ட்டு ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், டீலோஃபேஸ், அனாஃபேஸ். சாரி, அனாஃபேஸ் இது. அதுக்கு அடுத்தது டீலோஃபேஸ். இந்த மாதிரி 4 ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் செல் டிவிஷன்ல நீங்க 9th படிச்சிருப்பீங்க, லோயர் கிளாஸ்ல. அப்போ அந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல ஒரு செல்லுக்குள்ள இருக்க குரோமோசோம்ஸ் எல்லாமே பாருங்க, குரோமாட்டின் ரெட்டிகுலம் சென்டர்ல வந்து டெட்ரட் ஸ்டேஜ்ல இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இட் இஸ் அட்டாச்டு. ஆஸ்ட்ரல் ரேஸோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்க வந்து ஒட்டிட்டு இருக்கும். ரைட். இப்போ இந்த இடத்துல கோல்ஜிசினை நம்ம இந்த மைட்டாசிஸோ மியாசிஸோ நடக்கும்போது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த தெளிக்கிறோம். அப்போ அது என்ன பண்ணணும், மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல அந்த மைட்டாசிஸோ மியாசிஸோ நிறுத்திடும். அப்ப மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ் குரோமோசோம் பிரிஞ்சது மாதிரி இருக்கும், ஆப்போசிட் போல்ல போகாது. அப்ப 2 டாட்டர் செல்லாம் உருவாகணும். ஆனா 2 டாட்டர் செல் அங்க வரல. அப்ப ஒரே செல்லுல 2 செட்டு குரோமோசோம் உருவாகி போகுது, இல்ல 4 செட்டு குரோமோசோம் வந்து போகுது. சோ இந்த கண்டிஷன் மியாசிஸ்ல நடக்கும்போது ஒரு செட்டு தான் இருக்கணும் குரோமோசோம், ஆப்ளாய்டு கண்டிஷன்ல தான் வரணும். பட் ஆனா இங்க அப்படியே டிப்ளாய்டு கண்டிஷன் மெயின்டைன் ஆகும். அது ஒரு கேமிட் வந்து ஆப்போசிட் கேமிட்ல மிக்ஸ் ஆகும்போது அந்த கேமிட்ல இருக்கிற நார்மல் நம்பர் ஆஃப் கேரியோடைப், அதாவது அதோட கண்டிஷன் சேரும் போது உங்களுக்கு ட்ரிப்ளாய்டு கண்டிஷனோ இல்ல டெட்ராப்ளாய்டு கண்டிஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க உருவாகும். அப்போ இந்த கோல்சிசின் இஸ் த கெமிக்கல் ஏஜென்ட் which is responsible for polyploidy in certain crops. அப்போ பாலிப்ளாய்டி இருக்கக்கூடிய குரோமோசோமல் நம்பர் அதிகமா இருக்கிற ஒரு பிளான்ட் நல்ல டிசைரபிள் கேரக்டர் இருக்கும். டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியா இருக்கலாம், நியூட்ரியன்ட் ரிச் வெரைட்டியா இருக்கலாம். அப்போ நம்ம பாலிப்ளாய்டியை தூண்டுறதுக்காக பிசிக்கல் ஏஜென்ட்டை பயன்படுத்துறோம் அல்லது கெமிக்கல் ஏஜென்ட்டை பயன்படுத்துறோம். பிசிக்கல் ஏஜென்ட்னா ஹீட், கோல்டு, எக்ஸ்ரே. கெமிக்கல் ஏஜென்ட்னா கோல்சிசின். இந்த கோல்சிசின் அப்படின்றத நல்லா பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜுக்கு நான் வந்தேன். மைட்டாசிஸ் இல்ல மியாசிஸ்ல மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்னா என்ன, குரோமோசோம் பிரிஞ்சு ஆப்போசிட் போல் போறதுக்காக அந்த இடத்துல சென்டர்ல வந்து எல்லாம் நிற்கும். அப்ப பிரிஞ்ச குரோமோசோம்லாம் ஆப்போசிட் போல் போகாம அங்கேயே நின்றுடும் சென்டர்லயே. அது ஒரே செல்ல நீட்ரேன் ஆகுதுல கேமிட்ல டிப்ளாய்டு கண்டிஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ அது காரணம் இந்த கோல்சிசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல். ரைட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பாலிப்ளாய்டு உருவாக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ் ஃபார் பாலிப்ளாய்டி. இதுல 1 மார்க்ல கெமிக்கல் ஏஜென்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். நவ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டு பிரீடிங். சரி, பாலிப்ளாய்டு பிரீடிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம உருவாக்கிறோம் எந்தெந்த பிளான்ட்ல அப்படின்னா பாருங்க, சீட்லெஸ் வாட்டர் மெலான் அண்ட் பனானாஸ். இந்த சீட்லெஸ் வாட்டர் மெலான் அண்ட் பனானாஸ்ல பாத்தீங்கன்னா 3N 3N அப்படின்னு போட்டிருப்பாங்க. பனானாஸ்லயும் 3N, வாட்டர் மெலான்லயும் 3N. அப்படின்னா என்ன, ட்ரிப்ளாய்டு குரோமோசோமல் செட்ஸ். 3 செட்டு குரோமோசோம் இருக்கு. நம்ம உடம்பு செல்ல 46, 23, 23 2 செட். அதே மாதிரி இதுல அந்த வாட்டர் மெலான் அப்படின்னா அதுக்கு உண்டான குரோமோசோம்ல 2 செட்டுக்கு பதிலா 3 செட் இருந்ததுன்னா அது இந்த கண்டிஷன். அதே மாதிரி பனானாவிலையும் சீட்லெஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் தான் அது காரணம். அதே மாதிரி அடுத்து பாருங்க, TV29 ட்ரிப்ளாய்டு வெரைட்டிஸ் ஆஃப் டீ. அந்த TV29 அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, உன் புக்ல மார்க் பண்ணி இருக்குது, அது பாத்துங்க. இது வந்து டீ வெரைட்டிஸ். the largest shoots with drought tolerance. ஷூட்ஸ்லாம் நல்லா நீட்டா இருக்கும், ஈஸியா பெருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாம் நல்ல லாங் இன்டர்னோட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதை ஈஸியா பெருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுல அதிகம். ட்ராட் டாலரன்ஸ், தண்ணி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. அடுத்து இன்னொரு முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிட்டிகேல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ட்ரிட்டிகேல், TRITCALE. The triticale is a hybrid of wheat and rye. இந்த வீட் பிளான்ட் இருக்கு பாருங்க, கோதுமை செடி ஒண்ணு, அதுக்கப்புறம் ரை அப்படின்னு சொல்லுவாங்க, RYE. கோதுமை செடி மாதிரியே இருக்கும், அதோட அந்த இதுதான் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும், கோதுமையோட சின்ன சின்னதா இருக்கும். இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி கிடைக்க கொடுக்கிறது தான் இந்த ட்ரிட்டிகல். இந்த ட்ரிட்டிகல் பாத்தீங்கன்னா இட் இஸ் த பிளான்ட் விச் இஸ் ஃபார்ம்டு பை மீன்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டு. இட் ஹாஸ் ஹையர் டயட்டரி ஃபைபர்ஸ் அண்ட் புரோட்டீன். இந்த ட்ரிட்டிகல்ல பாத்தீங்கன்னா ஃபைபரும் புரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகம். இந்த கோதுமையும் ரையும் அப்படின்ற ஒரு வெரைட்டியும்
கிராஸ் பண்ணி அதுல பாலிப்ளாய்டு பிரீடிங் மூலமா உருவாக்குனது. அதே மாதிரி ராஃபனோ பிராசிகா அல்லோ டெட்ராப்ளாய்டு பை கோல்சிசின் ட்ரீட்மெண்ட், ராஃபனோ பிராசிகா, அது மாதிரி நிறைய பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 2-3 நீங்க எழுதலாம். ஸோ பாலிப்ளாய்டு பிரீடிங் கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கும்போது 2 மார்க்ல கேட்டாங்கன்னா 2 எக்ஸாம்பிள் எழுதுங்க. அதுல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுங்க. ஹாப்ளாய்டுனா என்ன, டிப்ளாய்டுனா என்ன, ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டு, கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ஏஜென்ட், அந்த கெமிக்கல் ஏஜென்ட் மூலயமா, அதாவது பிசிக்கல் ஏஜென்ட் மூலயமா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம உண்டாக்கி இருக்கிறோம் பனானா வெரைட்டிஸ்ல. அடுத்து சீட்லெஸ் வாட்டர் மெலான் வெரைட்டி, அப்புறம் அந்த டிவி 29 அப்படின்ற டீ வெரைட்டி வித் லாங் ஷூட்ஸ் அண்ட் ட்ராட் டாலரன்ஸ் வெரைட்டி, கிரிட்டிக்கல் அண்ட் ராஃபனோ பிராசிகா, இதெல்லாம் பாலிப்ளாய்டு பிரீடிங் மூலமா உருவாக்குற வெரைட்டி, பிளான்ட் வெரைட்டிஸ். ரைட். So with that I have completed the polyploid breeding. Now let us move to mutation breeding. கொடுத்திருக்கு பாருங்க, நாலாவது mutation breeding. The mutation breeding, mutation என்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டதுதான். What is called a mutation? It is the sudden inheritable changes in the gene or DNA of an individual, so that these changing DNA will express character that succeeding generation. மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு தலைமுறையில ஒரு கிராப் வெரைட்டிஸோ அல்லது ஒரு அனிமல்ஸ்லயோ ஏதாவது திடீர்னு ஜீன்ல மாற்றம் ஏற்படுது. ஜீன்னா டிஎன்ஏவோட ஒரு சின்ன செக்மெண்ட். A small segment of DNA is called gene. அந்த ஜீன்ல ஏற்படுற சின்ன மாற்றம், a small change in the segment of DNA may produce new phenotypic characters. That phenotypic characters are transmitted to succeeding generation. அந்த தலைமுறையில மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த அந்த கேரக்டர் போகும். இதுதான் நம்ம மியூட்டேஷன் சொல்லுவோம். அப்ப அந்த மியூட்டேஷன் பிரீடிங் அப்படின்னா என்ன? பிளான்ட்ல சில கிராப் வெரைட்டிஸ்ல மியூட்டேஷனை உண்டாக்கி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ மாதிரி உருவாக்குறது. மியூட்டேஷன் வெரைட்டிஸ் கிடைச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வேற மாதிரி டெலிட்டீரியஸ் எஃபெக்ட் இருக்கிற இண்டிவிஜுவல் கிடைச்சுன்னா அது விட்டுற வேண்டியதுதான். அப்ப மியூட்டேஷன் மூலமா நியூவர் வெரைட்டிஸ் கிடைக்குது. மாதிரி கிராப் வெரைட்டிஸ் இன்னும் ஃபர்தரா நிறைய லார்ஜ் ஸ்கேல்ல உற்பத்தி பண்ணும். இது மாதிரி மெத்தட் மியூட்டேஷன் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூட்டேஷன் பிரீடிங்ல பாருங்க, முதல்ல டெஃபினிஷன் கொடுத்து, now mutation is defined as the sudden heritable change in the nucleotide sequence of DNA in an organism. இதெல்லாம் நீங்க படிச்சதுதான். நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் 9th படிச்சிருப்பீங்க. இது பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்டு, அடினைன் நியூக்ளியோடைட், கோனைன் நியூக்ளியோடைட், தைமைன் நியூக்ளியோடைட், சைட்டோசைன் நியூக்ளியோசைட், இந்த மாதிரி நியூக்ளியோடைட் வரிசையா இருக்கு. அடினைனுக்கு ஆப்போசிட்ல தைமின், இதுல சைட்டோசைன், இதுல அடினைன், இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சின்ன டிஎன்ஏவோட ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு பாருங்க, இதை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீன் ஆர் ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அந்த ஜீன்ல இருக்கிற அடினைன் நியூக்ளியோடைட், கோனைன் நியூக்ளியோடைட், சைமின் நியூக்ளியோடைட், சைட்டோசைன் நியூக்ளியோடைட், அதுக்கு பதிலா யுராசில் இருக்கும். இதுல அடினைனுக்கு பதிலா இங்க கோனைன் இருக்குது, இங்க கோனைனுக்கு பதிலா அடினைன் வந்து போச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது டிஎன்ஏல. இதை நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நியூக்ளியோடைட் பேஸ்ல டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் தான் மியூட்டேஷன். இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். 9th நீங்க டிஎன்ஏ படிச்சிருக்கிறீங்க. டிஎன்ஏல நியூக்ளியோடைட் வரிசையா இருக்குது, அந்த நியூக்ளியோடைடோட சீக்வென்ஸ்ல மாற்றம், சேஞ்சஸ். So any change in the nucleotide sequence of DNA is called mutation, gene mutation or point mutation அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஹையர் கிளாஸஸ்ல மியூட்டேஷன் பத்தி நிறைய படிப்பீங்க. ஜீன் மியூட்டேஷன்ல சப்ஸ்டிடியூஷன், டிரான்சிஷன் அப்படின்னு இன்னும் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்க 11th வரும்போது 12th வரும்போது டீட்டெயிலா படிப்பீங்க. ரைட். இப்போ இந்த மியூட்டேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஜெனடிக் வேரியேஷன் ஆர் கிரியேட்டட். மியூட்டேஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த சேஞ்சஸ் வருதுன்னா இது புரோட்டீன் சிந்தசிஸ் மூலமா இது ஒரு வேற வகையான புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது அந்த பிளான்ட்ல. அந்த பிளான்ட் உருவத்துல வேற மாதிரி இருக்குது. அது ப்ரொடியூஸ் பண்ற அந்த சீடோ இல்ல அதோட கிரைன்ஸோ உங்களுக்கு வேற மாதிரி அப்பியரன்ஸ்ல நிறைய நியூட்ரியன்ட் ரிச் வெரைட்டியா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப வேரியேஷன் வருதுன்னா நம்ம ஒரு நியூ வெரைட்டிஸ் அங்க உண்டாக்கிறோம்னு அர்த்தம் அந்த பிளான்ட்ல. அப்ப நியூ வெரைட்டிஸ் இருக்குதுன்னா இது நமக்கு டிசைரபிளா இருக்குது, இதுல நிறைய வேல்யூபிள் நியூட்ரியன்ட் இருக்குது அப்படின்னா இந்த வெரைட்டிஸ் தான் தேவை பேரண்ட்டை விட அப்படின்னா இதோட யங் ஒன்ஸை அப்படியே டெவலப் பண்ணிட்டே வர்றேன். அப்ப மியூட்டேஷன் மூலயமா வேரியேஷனை அந்த கிராப்ஸ்ல உருவாக்கி அந்த கிராப்ஸை ஃபர்தரா நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணி அதை கொண்டு வர்றது தான் மியூட்டேஷனல் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ the factor which induce mutation are known as mutagens. இப்போ இதுல சில டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன டேர்ம்ஸ்? வாட் ஆர் கால்டு மியூட்டஜென்ஸ்? 2 மார்க் கொஸ்டின் அல்லது 1 மார்க் கொஸ்டின்ல உள்ள இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மியூட்டஜென்ஸ் அப்படின்னா என்ன? The substance which cause mutation is called mutagens. பாருங்க அந்த டேர்முக்கு mutagens. Substance which stimulate mutation is called mutagen. Mutagens, or it is also called mutagenic agent. Mutagenic agent. What is the meaning of mutagenic agents? Substance which cause or induce mutation. Substance which stimulate mutation is called mutagens. இந்த mutagens again நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இங்க பாலிப்ளாய்டியை உண்டாக்குற பிசிக்கல் ஏஜென்ட், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சோம் பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் மியூட்டேஷனை உண்டாக்குது. அதனால அதை வந்து பிசிக்கல் மியூட்டஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிசிக்கல் மியூட்டஜென்ஸ். அதே மாதிரி பாருங்க, கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் மியூட்டேஷன். That chemical agents are otherwise called chemical mutagens. Chemical mutagens. அப்போ mutagens are of 2 types. Physical mutagens and chemical mutagens. So what are all the examples of physical mutagens? இதுல பாருங்க, radiations like X-ray. X-ray நம்ம ஒரு கிராப் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற ஜீன் மாற்றம் அடையலாம், ஜீன் சேஞ்ச் ஆகலாம். அப்ப அதை அடுத்த தலைமுறையில் உருவாக்கும் போது ஏதோ ஒரு சேஞ்சிங் கேரக்டரோட அந்த பிளான்ட் உருவாகும். எக்ஸ்ரே. அதே மாதிரி ஆல்பா ரே, பீட்டா ரேஸ், காமா ரேஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் தான். இதை தவிர யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. So UV rays and temperature, these are all responsible for inducing mutation. அதனால இதெல்லாம் physical mutagens அப்படின்னு சொல்லுவாங்க. What are physical mutagens? The physical characters which is responsible for stimulating mutation or inducing mutation. So they are called physical mutagens. Example, X-ray, alpha, beta, gamma rays, UV rays and temperature are all the examples of physical mutagens. Now the next one is chemical mutagens. இதோட முடிச்சிரமா. The chemical mutagens, time இல்லையா? Right. So the chemical physical mutagen ஓட இருக்கட்டும். Then we will continue. ஒரு 10 minutes break எடுத்துங்க, then we will continue.